ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. 4 வருடங்களுக்கு பிறகுதான் இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறது எனக்கு உறுதியாக தெரியல. பட் தேர்தலுக்கு பிறகு காத்திருந்து இன்க்ரீஸ் ஆகுது. கேஸ் சிலிண்டர் விலை ஏறும் போதே ராகுல் காந்தி சொன்னாரு இது பெட்ரோல் டீசலுக்கும் வரும் அப்படின்னு. ஆனா அப்போ அரசு மறுத்தாங்க. இப்போ ஏறி இருக்குது. தமிழ்நாட்டுல எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் இதை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நீங்க சேல்ஸ் டாக்ஸையும் குறைங்க, அவங்களும் திரும்ப பெறணும், நீங்க சேல்ஸ் டாக்ஸையும் குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்த பிரச்சனையை எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாருமே பாலிடிக்ஸ் பண்றாங்க. விலை ஏறுறதை தவிர்க்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன். விலை ஏறது தவிர்க்க முடியாது. அது எலெக்ஷனுக்காக வேண்டி விலை ஏறதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விலை ஏற்றுறாங்க. எது அவங்க செஞ்சிருக்கணும், எது செய்யலைன்னா, இவங்க பதவிக்கு வந்தபோது $46 இருந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெய். அந்நியாரம் இவங்க விலையை குறைச்சிருக்கணும். ஏன்னா மன்மோகன் சிங் பீரியட்ல 70 சம்திங், 60க்கு மேலே என்னமோ, ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரொம்ப. அதுல இருந்து இவங்க விலையை குறைச்சிருக்கணும். ஆனா விலையை குறைக்கல. அப்போ கச்சா எண்ணெய் உலகம் பூரா விலை குறையும் போது இவங்க விலையை குறைக்க மாட்டாங்க. கச்சா எண்ணெய் உலகம் பூரா விலை கூடும்போது உடனடியாக அந்த பர்டன் மக்கள் மேலே சுமத்துவாங்க. அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு இல்லாத அரசாங்கம். ரொம்ப மினிமமாக சொல்றதுன்னா அதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த இதில் இன்னும் சில காரணங்களுக்கு அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளும் ஊடகங்களும் இன்னும் பேச மாட்டாங்க. அந்த நம்பிக்கையே போகிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இன்னைக்கு. என்னன்னா, ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையில இந்த 4 நாள் யுத்தம் முதல்ல நடந்துச்சுல்ல, அந்நேரமே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நீ ஒன் டே ஆறத பெரிய யுத்தம் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்நியாரமே இவங்க கனடாவோடய ஆஸ்திரேலியா கூடயும் ஒப்பந்தம் போட்டிருந்தா அந்நியாரமே ஆயில் வர ஆரம்பிச்சிருக்கும். அது வரைக்கும் தூங்கிட்டு கடைசியில் இங்கே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவங்க பண்றாங்க. நேற்று சிங்கப்பூர் PM சொன்னது உலகம் பூரா எல்லாரும் கவனிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஒன்று சொன்னது, ஹார்மூஸ் திறந்தாலுமே உடனடியாக பிரச்சனை தீர்ந்துடாது. அது நார்மலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதனால ஏற்கனவே உலக பொருளாதாரத்தில் பாதிப்பு ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாதிப்பு ரொம்ப கடுமையா இருக்கும். 1970s இருந்த அளவுக்கு இருந்தாலுமே நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான. எல்லா விலையும் ஏறப்போகுது, அதுதான் உண்மை. சில பொருட்கள் தட்டுப்பாடு நடக்க, பற்றாக்குறை நிலவ போகுது. அதன் காரணமா பிளாக் மனிட்டிங் அட்டெம்ப்ட் வரப்போகுது. இது எல்லாமே உண்மை. we should be prepared for it. பிளாக் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதும் வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது அவங்க உடனடியாக அவங்களுக்கு தெரிஞ்சது பதுக்கி விலை ஏற்றுவது, அதுங்கிறது உடனடியாக ஃபாலோ பண்ணிடும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல், பொருளாதார நெருக்கடி, வெளியில வர முடியலன்னா அது ஒரு விதமான சமூக நெருக்கடி, கிட்டத்தட்ட ஒரு ஊரடங்கை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வியையும் சிலர் முன்வைக்கிறாங்க. PM-ஓட 7 கட்டளைகள் அல்லது 7 அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிறது அதை நோக்கி தான் தள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏங்க அவர் சொல்றது அவர் செய்யறாரு. முதல்ல வெளிநாட்டு பயணத்தை தவிர்த்துருங்கள்னு சொன்னாரு. வெளிநாட்டு பயணத்துக்கு நான் ஒரு ஃப்ளைட்ல போனேன்னா அந்த ஃப்ளைட்ல 350 பேர் உட்காந்துருப்பாங்க. 350 பேருக்கான ஃபியூவல் பயன்படுது, 350 பேருக்காக. இவர் இப்போ ஃப்ளைட் எடுத்துட்டு இப்போ போயிருக்காரு, 4 நாட்டுக்கு போயிருக்காரு. மொத்தம் என்ன 10-20 பேர், இவருடைய அட்வைசர்ஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 20 பேர் போயிருப்பாங்க. இதுக்காக நம்ம பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு போறாரு. இவர் எந்த வழியில மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவராக இருக்காரு? இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த மாதிரி நெகோசியேஷனுக்குலாம் யாரும் எங்கேயும் போக வேண்டியதில்லை. இங்க உட்காந்து, நான் அமெரிக்காவில் இருந்தபோது நீங்க மெட்ராஸில் உட்காந்துருந்தீங்க, நம்ம மனிதா ப்ரோக்ராம் நடத்தலையா? இப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்க, நான் பெங்களூர்ல இருக்கேன், நடத்தாம இருக்கமா? இட்ஸ் அன் IT ஏஜ். இது கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் இதுல மாவட்ட ஆட்சியர் இருந்த ஒருத்தர் கல்கத்தாவுக்கு வண்டி எடுத்துட்டு போகலாம், அது அனுமதிக்கப்பட்டது. ஆனா ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப நெருக்கடி, எல்லா ஆபீசரும் வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அப்ப இவர் சொன்னாரு, நான் இதுல போயிடுறேன், ட்ரெயின்ல போயிடுறேன், ஹவுரா கலெக்டருக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், எனக்கு வண்டியை கொடுக்க சொல்லி நாளைக்கு, நான் இங்க இருந்து ட்ரெயின்ல போயிடுறேன் அப்படின்னாரு. மொத்தத்துல இவர் வழிகாட்டினதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க நிறுத்துறாங்க. இதுதான் பண்ண வேண்டிய காரியம். அது மாதிரி இது பண்ண, அதுக்கு தங்கத்தை வாங்காதீங்க, யாருங்க தங்கத்தை வாங்க? அதெல்லாம் சரி. கேஸ் இது
சமையல் எண்ணெயை வந்து பயன்படுத்துறதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு கஷ்டம் இல்லை. இவ்வளோ பாமோலின் ஆயில் இம்போர்ட்டை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக சொல்றாருன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெயிட்டேஜ் உண்டு. இப்ப எங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய பேர் போய் குக்கிங் ஆயில் வந்து 5 லிட்டர் 10 லிட்டர் வாங்கிட்டு வரோம். தேவையில்லை. பதுக்கி வைக்கிறது தானே, இதுவும் பதுக்கி வைக்கிறது. இது மாதிரிலாம் இன்னும் நடக்க செய்யும். பதட்டத்தினால ரொம்ப எல்லாம் ரொம்ப டெம்பரரியாக இருந்தா கூட யூஎஸ்ல தான் பார்த்துருக்கிறேன், இங்கேயும் இருக்கு. ஒரு சின்னதாக அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சுனாலே நம்ம கம்யூனிட்டி, இந்தியன் கம்யூனிட்டி போய் பல்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆமா, இப்ப கேஸ் சிலிண்டர் ஷார்டேஜ் வரலான்னு சொல்லி சந்தேகம் வந்த உடனேயே இதுக்கு வந்து டொமஸ்டிக் இது வந்து ஒரு 70% நார்மலா இருக்கு, விச் சிட்டிஸ்ல நார்மலா இருக்கு இது வரைக்கும். உடனடியாக சிட்டிஸில் உள்ளவங்க தான் எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து அந்த கடையில் இருந்து அத்தனை எலக்ட்ரிக் ஸ்டவும் காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு போயிட்டாங்க. டு பி ஆன் த சேஃபர் சைடு அப்படின்னு. அதுதான் நடக்கும், அந்த ஸ்கேரிங் தான் நடக்கும். உண்மையான ஷார்ட்டேஜும் வரும், ஸ்கேரிங்கும் வரும். ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக்னன்ட் ஆகும். இது நிறைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். ஐடியில ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால ஐடியில வந்து பயங்கரமா வேலை இழப்பு இருக்கும். புதுசா வர்ற செக்டர்ல என்ன வேலை வரும்னு இன்னும் யாருக்கும் உறுதியா தெரியல. அதிர்ஷ்டசாலி நம்ம தமிழ்நாட்டு சிஎம் தான் நினைக்கிறேன் சார். அவர் சொல்லிடுவார், உங்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளவு. நீங்க பெட்ரோல் டீசல்ல ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்ந்ததுன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ல அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பயணங்களுடைய கட்டணமும் கட்டண உயர்வும் தவிர்க்க முடியாதது, சரக்கு கட்டணமும் தவிர்க்க முடியாது, உயர்வதும் தடுக்க முடியாது. அப்படின்னா எல்லாமே வந்து கன்சியூமருடைய பிரைஸ்ல தான் எல்லாமே வந்து ஏறும். அதுதான் நீங்க கேஸ்கேடிங் எஃபெக்ட்ங்கிறது அந்த ஏரியாவை மட்டும்தான் சொல்றீங்களா சார்? அந்த ஏரியாவும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாம் ஏறும் சார். அந்த ஏரியா எல்லாம் ஏறும். அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கூடும், அதுவும் கூடும். அயன் பண்ற ரேட்டு கூடும். எப்படி பாதிக்கும்னு சொல்றேன் ஒவ்வொன்றும். அதற்கு பிறகு சார், நேற்று நம்ம பேசும்போது 1000 ரூபாய் வராதுங்கிற செய்தி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துச்சு. காலையில அந்த முடிவு மாற்றப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். முந்தின நாள் அரசு தரப்பிலிருந்து தான் நாங்க மறு ஆக்கம் செய்து கொண்டிருக்கிறோம், அதனால இப்போ உடனடியாக வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அறிக்கையை நம்பி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க அப்டேட் ஆகலையா, பணம் வந்துடுச்சு அப்படின்னு நமக்கு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போடுறவங்க போட்டிருக்காங்க. அதனால அப்போ வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா உடனடியான மாற்றம் இல்லை என்று ஒரு பொருளும் ஆகுது. உடனடியாக அது 1000ல இருந்து மாற போறது இல்லை. 1000 அல்லது இன்டரிமா ஒரு 500 3 படி ஏறி போற மாதிரியும் இருக்கலாம். இல்ல இந்த ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது இதெல்லாம் சரியானதுக்கு பிறகுன்னு சொல்லலாம். என்ன எப்படி வேண்டுமானாலும் அது நடக்கலாம். பிரச்சனை அது உடனடியாக உயர்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றது ஓரளவுக்காவது பொருந்ததா சார்? ஆமா, இல்ல அது இல்ல எல்லா ஸ்கீமுமே அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது நேர்மையான இது அப்ரோச், வி ஷுட் அட்மையர். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதனால இமீடியட்டா எதையுமே இவர் வந்து தன்னுடைய ப்ராமிசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். இப்ப இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து தேவையில்லாது. ஏற்கனவே இருந்த பெயிண்டை மாத்தி இன்னொரு பெயிண்டை போட்டு அந்த டீம் அனுப்பலாம், அதுல என்ன இருக்கு? அதுதான் பண்ணிருக்காங்க சார். அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா எப்படி தெரியல. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு முதற்கொண்டு எல்லா விவரமும் தெரியுங்க. அவ்வளவு விவரம் தெரியாதவங்களா இல்ல ஜனங்களும். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் 90களிலேயே வந்துருச்சு இங்க தமிழ்நாட்டுல. அதற்கு பிறகு ஆட்டோக்கள்ல பிங்க் ஆட்டோ வந்துருச்சு, பிங்க் போலீஸ் போர்ட்ஸ் வந்துருச்சு. ஏன் அப்புறம் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரியல. அந்த சிங்கப்பெண்ங்கிற பெயரோட இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அவ்வளவுதான். அப்புறம் ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார், விழுப்புரம் எம்பி, அவர் சொல்றாரு, அதிமுகவில இருந்து பிரிஞ்சு வர்ற அந்த பிரிவை சார்ந்தவர்களை அமைச்சரவையில் சேர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சட்டப்படி அதுக்கு ஒன்றும் தடை இல்லை, உடனடியான தடை இல்லை அப்படின்னு சேர்த்துறாதீங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, ஜனநாயக அறம், இவற்றின்படி நீங்க சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, ஜனநாயக விடுமியம் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அறம்னா என்ன அர்த்தம்? அவங்கள அமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறது அறம்.
அவங்கள அமைச்சராக்குறதுல என்ன சார்? அஹ் சட்டப்படி இதுல ஒண்ணும் சிக்கல் இல்ல. இல்ல அவங்க அவங்க ரவிக்குமார் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் அடிப்படை. விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ முஸ்லீம் லீகோ அவங்க வந்து திமுக கூட தான் கொள்கை கூட்டணியில இருக்காங்க. அந்த கொள்கைக்கு அடிப்படையான வேறுபாடுகள் உள்ள செயல்கள் நிகழ்த்தப்பட்டால் அவங்களுடைய சப்போர்ட் வந்து அஷ்யோர்டு கிடையாது. அதனால அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட், அஷ்யோர்டு சப்போர்ட்டா இருக்கணும் அந்த 118ங்கிற நம்பர்ல இருக்கிறதுக்கு. அதுக்கு ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க இதுல வந்து அவங்க பொலிட்டிக்கல் மொராலிட்டி எல்லாம் பத்தி கவலைப்படப்படுறதில்லை. தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவங்களுக்கு முக்கியமா இருக்கும். இவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னு தெரியல. இப்ப என்னென்ன பிரச்சனை, ஸ்பீக்கர் வந்து அந்த 24 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணாம இருக்கலாம். ஆனா எடப்பாடி வந்து இவரை போய் பார்க்க போறாரு, கவர்னர் போய் பார்க்க போறாரு. கவர்னர் கேன் டைரக்ட் தி ஸ்பீக்கர், ஐ திங்க் அதுல வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. அது அல்லது ஹி மே கால் ஃபார் ரிப்போர்ட், ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஒரு பிரசிடென்சி ஏற்கனவே இருக்கு. ரொம்ப நாளா நடவடிக்கை எடுக்காம ஸ்பீக்கர் இருந்தபோது யூசிங் தேர் வாட் ஐ கால் த ரெசிடுவல் பவர்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு அமைச்சரையே பதவியிலிருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால பிரசிடென்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் அவர் வந்து அமைச்சராக வந்து தன்னுடைய அமைச்சரவை காப்பாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு வழியை கையாண்டு பெஸ்ட் வந்து என்னன்னா அந்த 24 பேரை ரிசைன் பண்ண சொல்றோம். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய அமைச்சரவைக்கு உடனடியே எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஏன்னா அவங்க 24 பேர் போயிட்டா இது 210 ஆயிருது ஸ்ட்ரென்த் வந்து. 210ல இவருக்கு 107 பேர் இருக்காங்க. அப்ப 214 வரைக்கும் இவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்ப இவர் அமைச்சரவைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அவங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கட்டும், அவங்க தாவேக்கால சேரட்டும், டிக்கெட் கொடுக்கட்டும், வரட்டும், எடியூரப்பா ஃபார்முலா செய்யட்டும். எல்லாமே ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பரவாயில்ல, தேவையில்லை, அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு ஜெயிச்சா போதும். இந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் இவங்களுடைய ஆதரவை டிபெண்ட் பண்ணாம இருந்தா போதும். அந்த அளவுக்கு வந்தா கூட போதும். தாவேக்காவுக்கு ஸ்ட்ரென்த் வந்தா போதும். அது ஒரு பார்வை. மற்றபடி அவர் இன்னும் செக்யூலர் பொசிஷன்ல தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வேலைகளை தான் அவர் செய்யற மாதிரி தெரியுது சார். டெல்லி போறாராம். டெல்லிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு பிஎம் பாக்குறதுக்கு, குடியரசுத் தலைவரை பார்ப்பதற்கு. அங்க போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு சோனியா காந்தி, இடதுசாரி தலைவர்கள் இவங்களையும் சந்திச்சுட்டு வரப்போறதாக அந்த செய்திக்குள்ள போட்டிருக்கிறாங்க. இது செய்தியே அவரை வந்து செக்யூலர் பொசிஷன்ல ஃபிட் பண்றதுக்கு ஊடகங்களும் ரொம்ப முயற்சி பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆக்ஷன்ஸ் will speak for themselves. சொற்கள் அல்ல. கேரளாலையும் சதீசன் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சதீசன் நேற்று பினராயி விஜயனை நேர்ல சந்திச்சு 2 பேரும் பயங்கரமா சிரிச்சு கைகுலுக்கி படங்கள் வந்திருக்குது சார். அங்கேயும் அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது இல்லை அப்படின்னு காட்டுறாங்க போல இருக்குது. இல்ல, இவங்களை மிஞ்சின உண்மையான அரசியல் நாகரிகம் கேரளால உண்டு. இவங்க ஜெயலலிதா இறந்த போது கவர்னரும் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் ஒரே கார்ல வந்தாங்க. ஒரே பிளைட்லயே வந்தாங்க. ஒரே ஸ்பெஷல் பிளைட்ல ஒரே பிளைட்லயே வந்தாங்க. வந்துட்டு இங்க இறங்கி வந்தபோது ஒரே கார்ல இறங்கி ஒரே கார்ல வந்தாங்க. அந்த இடத்துக்கு ஒரே கார்ல வந்தாங்க. இது நான் பார்த்திருக்கேன். ஜோதிபாசு வந்து சீஃப் மினிஸ்டர், நான் திரு தங்கபால் வந்து பிஎஸ்ஆர் இருந்தேன். அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்போ அவர் வந்து இதுல இருந்தார். கிரேட் ஈஸ்டர்ன் ஹோட்டல்ங்கிறது வந்து இதுல இருக்கு, நம்ம கல்கட்டா நடுப்பகுதியில் மையப்பகுதியில். ஜோதிபாசுவை பார்க்கணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி சிஎம் பார்க்கணும்னு சொல்லி, சிஎம் வந்து சால்ட் லேக்ல இருக்காரு. சால்ட் லேக் பகுதியிலிருந்து சிஎம் அன்னைக்கு கல்கத்தாவுக்கு சென்ட்ரல் போர்ஷன் இன்னொரு விஷயமா வர வேண்டியிருக்கு. சிஎம் வந்து அவர் என்ன சொன்னாரு, தன்னுடைய இதை ரீஷெடியூல் பண்ணி நான் வந்து அவரை தங்கபால் வந்து பார்க்குறேன், அதை முடிச்சுட்டு நான் வந்து வேற இடத்துக்கு போறேன். தட் இஸ் நார்மலா சிஎம் என்ன சொல்லுவாங்க, அவர் ஜூனியர், அவர் தான் என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு போங்கே கிடையாது. நான் அது காரணமா என்ன நினைக்கிறேன்னா, an extreme sense of security, தன்னை பற்றிய தன் ஆளுமையை பற்றிய ஒரு நம்பிக்கை, அதுதான் அடிப்படை தான். பினராயி விஜயனுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இவருக்கும் புதுதாக தேர்ந்தெடுக்கிற சதீசன் வந்து தான் கீழே இருந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து வேலை பார்த்தவர் சதீசன் தான் இன்னைக்கு சொல்றாங்க இந்த வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம். அவருக்கும் தன்னை பத்தி நம்பிக்கை இருக்கு. ராஜசேகர் ரெட்டிக்கு ஒரு காலத்துல ஆந்திராவில் தன்னை பத்தி நம்பிக்கை இருந்ததுல, அவரால் தான் அங்க காங்கிரஸ் ரிவைவ் ஆச்சு. அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததுல, அது மாதிரி அது நல்லதான். ஆல் இண்டியா பார்ட்டியில ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கிறவர் அவ்வளவு தூரம் நம்பிக்கையோட இருப்பது, வலிமையாக இருப்பது நல்லதா அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு. அதுவும் அதாவது விசவிஸ் பினராயி விஜயன் இவரு ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு மட்டும்தான் சொன்னேன். விதின் தி காங்கிரஸ் கான்பிடென்டா இருக்காரு நான் சொல்லல.
அங்க என்ன நடக்குங்கிறது யானறியன் பராபரமே. அந்த தப்பு பண்ணி தான் திரும்ப திரும்ப பண்ணி தான் காங்கிரஸ் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. தேவராஜர்ஸ் வந்து ஸ்டான்ச் ஃபாலோயர் ஆஃப் இந்திரா காந்தி. அவர் தேவையில்லாம எலிமினேட் பண்ணாங்க. சென்னாரெட்டி ஸ்டான்ச் காங்கிரஸ் மேன், அவரை தேவையில்லாம எலிமினேட் பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் இப்படித்தான் இழந்தாங்க பதவியை. இங்க தமிழ்நாட்டுல ஒரு வாரம் ஆயிடுச்சு பதவியேற்று, புதிய அரசு பொறுப்பேற்று ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னும் நகராத கோப்புகள் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வர தொடங்குது. அது இப்பவே அந்த மாதிரி சொல்றது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனா கம்ப்ளைண்ட்ஸும் வேற மாதிரி வருது. ஒரு அமைச்சர் அவர் தன்னுடைய கார்ல தவேகாவினரை அழைத்து கொண்டு கார்ல ரவுண்ட் அடிக்கிறாங்க ஊர்ல, கொண்டாட்டமாக அதை நல்ல நகர்வலம் வருகிறார் அப்படின்னு எல்லாம் அரசு கார்ல வர்றாங்க குரூப்பா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் திரும்ப வருது. சீக்கிரம் அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன சார் தெரியுதா? தெரியல. அவர் வந்து அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணலாம்னு நினைச்சாருன்னா பிஜேபி சைடுல இருந்து காங்கிரஸ் சேர்க்கறதுக்கு வந்து எதிர்ப்பு வரும். எல்லாமே மறைமுகமாக உள்ளூர, வெளிப்படையா ஒன்றும் பேச மாட்டாங்க. வெளிப்படையா பிஜேபி எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமாங்க. ஆனா உள்ளூர் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இவங்க எங்களுக்கு ஒரு சீட்டு தானே சார் இருக்கு, நாங்க அங்க என்ன சார் செய்ய முடியும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எம்ஜிஆர் பத்தி சொன்னது தான் சொல்ல வேண்டியிருக்கு. திருநாவுக்கரசு சொன்னாரு, எம்ஜிஆர் தான் நம்பர் 1, நாங்க எல்லாம் அவருக்கு பின்னாடி உள்ள சைஃபர் அப்படின்னு. அது மாதிரிதான் சொல்ல வேண்டியது. ஒரு சீட்டுமே இல்லாத மாநிலங்கள்ல கூட தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதத்தான் கண்ணதாசன் சொன்னாரு, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் அன்னைக்கே சொன்னாரு. அதிமுகல KV ராமலிங்கம்னு முன்னாள் அமைச்சர் ஒருவர் தவேகாவுக்கே போய் சேர்ந்துட்டாரு. 2 பக்கமாக ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்குது. எடப்பாடி தலைமையில ஒரு ஆலோசனை, SP வேலுமணி, CV சண்முகம் அவங்க தலைமையில ஒரு ஆலோசனை நடக்குது. 3வதாக ஆனா அதிமுக வெளியில வர்றவங்களுக்கு இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு. அந்த KV ராமலிங்கம் நேரா போய் செங்கோட்டையன் அதிமுகவாக இருக்கிற தவேகால போய் சேர்ந்துட்டாரு. ஆக இந்த அதிமுக வெளியில வர்றவங்களுக்கு திமுக தான் தீய சக்தி, அங்க போய் அவங்களால சேர முடியாது, மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க போய் சேர்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு. இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுக இன்னொரு அதிமுகவாக இதுதான் இருக்கா? இப்ப அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சேஃப் பிளேஸ். ஏன்னா அவங்களுடைய எதிரிகள் டிஎம்கே தான். இத்தனை வருஷமா டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அங்க போய் சேர்றதுங்கிறது கொஞ்சம் தயக்கத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா சேர்த்துருக்காங்க. இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன் சார். அவங்களுக்கு எதிரி திமுக தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை விட இவ்வளவு காலம் அவங்க திமுகவை திமுகவுக்கு எதிராகத்தான் அரசியல் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. எங்கேயோ போறீங்க தெரியுது, சரி விடுங்க. இந்த மாதிரி செய்திகள் தான் சார் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் டெல்லி பயணத்தின் போது சோனியா காந்தி இடதுசாரி தலைவர்களான டி ராஜா, MA பேபி இவங்களையும் சந்திச்சு பேசுவாரு. வரவிருக்கும் தேர்தல் காலங்கள்ல தேசிய கட்சிகளோட வியூகம் வகுத்து செயல்பட இந்த பயணம் விஜய்க்கு உதவும் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது சார். தேசிய கட்சிகளோடு அப்படின்னு சொன்னா அங்க அல்லது இங்க எல்லாமே தேசிய கட்சி தான். இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும்தான் உங்க கூட தேர்தல் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆமா, மற்றவங்க வந்து இடதுசாரி கட்சியெல்லாம் இப்போதைக்கு அப்படி சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் சொல்லல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பேசுறதை பார்த்தா அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு என்னால இப்போ ஒன்றும் சொல்ல முடியல. அவர் திமுகவோட தொடர்ந்து இருக்க போறாரா அல்லது மாறிவிட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கரத்தை பலப்படுத்துவதன் மூலம் உழைப்பாளர்கள் கரத்தை, ஒடுக்கப்பட்டவர் கரத்தை பலப்படுத்துவதுன்னு சொல்ல போறாரா தெரியல. அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. Let us wait and see. இந்த ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு இப்போ PM சொல்றாருல, அதை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம்னா, அப்போ ஜெயலலிதா மாதிரி இது எப்படியும் அதிமுகவாக இது இருக்கு போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஜெயலலிதா மாதிரி ₹1 சம்பளம் அல்லது அமைச்சர்களுக்கு சம்பளமே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் போனாலும் போகலாம். இந்த மாதிரி தெரியல. பட் இட்ஸ் அன்னெசரி. தியேட்டரிக்கல் அப்படிலாம் போறது. ஒரு விஷயத்தை யாரால பிடிக்கும்? ஒரு சம்பளம் ₹1 வேற வழி இல்லைன்னா வேற வழியில சம்பாதிக்கணும்னு தோணும். அதெல்லாம் தேவையில்லாது.
ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சி செய்த தவறு அது. காங்கிரஸ் மினிஸ்டர்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மியான சேலரி தான் 1967 வரைக்கும். ரொம்ப குறைவான சம்பளம் தான் வாங்கினாங்க அவங்க வந்து. அது அவங்க தியாகிகளாக இருந்தாங்க. அதனால தியாகிகளை தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆல் இண்டியா லெவல்ல இட்ஸ் அ ஃபேக்ட். பட் இட் வாஸ் நாட் கால்டு ஃபார். அவங்க செலவுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான லக்ஸரி தேவையில்லை. ஆனால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் வேண்டும். அப்படித்தான் இருந்திருக்கு. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.